ஓகே, நம்முடைய திரு ஜுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். இதுக்கு நிறைய விளைவுகள் இருக்கிறத பார்க்கின்றோம். ஒரு இடியாப்ப சிக்கலை பார்க்கின்றோம். சிவிஎஸ் தரப்பு, இபிஎஸ் தரப்பு, அங்கே என்ன சமரசம், எண்ணிக்கை மாறிட்டே இருக்கிறத பார்க்குறோம். இபிஎஸ் தரப்புக்கு இப்போ 27 ஆதரவு, அங்கே 25லேருந்து பெரும்பான்மையாக இருந்து இன்னைக்கு 17 நிற்கிது. அதில் ஒரு குழு ராஜினாமா செஞ்சு தாவேக்கால ஐக்கியமாறாங்க. யார் யாரோட உறவு, யார் யாரோட பகைன்னு தெரியாத அளவுக்கு அதிமுக அடுத்தடுத்த திருப்பங்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஜுபேர் சார்? இல்ல, முதல்ல இந்த வாக்களித்த மக்களுக்கு அவர் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க போட்டியிட வாய்ப்பளித்த அந்த கட்சிக்கும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறாங்க. மக்களுடைய வரிப்பணத்தையும் இவங்க வீணடித்திருக்கிறாங்க. இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் முடிந்த 1 மாதத்துக்குள்ளேயே அவங்க ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா எதன் அடிப்படையில் ராஜினாமா பண்ணிருக்காங்க? கட்சியின் மீது எதிர்ப்பா, இல்ல அவர்களால எதுவும் செயல்பட முடியல அதற்காக மக்கள் பிரச்சனைக்காக ராஜினாமாவா அப்படிங்கிறதா? இல்ல, இன்னொரு கட்சியில் சேருவதற்காக மக்களின் வரிப்பணத்தில் நடத்தப்பட்ட ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று விட்டு அந்த கட்சியிலிருந்து வெளியே இன்னொரு கட்சிக்கு போயிருக்காங்க ராஜினாமா பண்ணிட்டு. இப்ப மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும், வாக்களித்தவருடைய மனநிலை என்னவா இருக்கும்? 5 வருடம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணுங்கிறதுக்காக தான் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் இது 2 விஷயமா பார்க்க வேண்டியதா இருக்கு. அதிமுகவுக்குள் அவர்கள் கேட்காமலே 25 பேர் ஆதரவு கொடுத்தாங்க, வாக்களிச்சாங்க. ஆனா அதற்கு பிறகு அவர்கள் அமைச்சரவையில் இதே 3 பேர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்கன்னா ராஜினாமா பண்ணிருப்பாங்களா? பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப அவர்களுக்கு இன்னைக்கு பதவி ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க நிக்குது. அப்ப அதுக்காக என்ன பண்றாங்கன்னா ராஜினாமா பண்றாங்க. இதுல தாவேகா தரப்புல இருந்து ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. என்டிஏல வரக்கூடியவர்களே அவங்க அகாமடேட் பண்ணிக்கிற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா இருக்கிறாங்க. அப்ப நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நாங்க உங்களை வெற்றி பெற வைக்கிறோம் ஏதாவது உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால இங்க போயிருக்கிறாங்க. இப்ப என்னன்னா ஒரு இயல்பான புரிதல் என்னன்னா, இவங்க எல்லாம் எம்எல்ஏக்களா சமீபத்தில் தான் வென்றவங்க, அகா மகிழ்ச்சியோட தான் தாவேக்கால இணைறாங்க. திருப்பி இடைத்தேர்தல் வரும்போது இவங்க தான் கேண்டிடேட்டாக இருப்பாங்க, அட்லீஸ்ட் இவங்களில் பெரும்பாலானோர் கேண்டிடேட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது தானே புரிதல்? இல்ல, கேண்டிடேட்டா இல்ல, எம்எல்ஏவே திருப்பி ஆயிடுவோம், தாவேக்கா எம்எல்ஏவாயிரும், அமைச்சரவையில் இடம்பெற்று வருவோங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க போறாங்க. ஆனா இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதிமுக சார்பில் போன மாசம் நின்னாங்க, ஓட்டு கேட்டு வந்தீங்க. இந்த மாசம் நீங்க தாவேக்கா சார்பில் ஓட்டு கேட்டு வர்றீங்க. எதற்காக ராஜினாமா பண்ணீங்க? இதெல்லாம் இருக்கு இல்லையா? வடநாடுகள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும், தமிழ்நாட்டில் முதல் முறையா நடக்குது. இதை மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும். ஏன்னா இதை தொங்கு சட்டமன்றம் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது நம்ம மாநிலத்திலே நடந்துட்டு இருக்கு. இப்ப அதிமுக பொறுத்த வரைக்கும் சி வி சண்முகம் தலைமையில 24 பேர் கேட்காம வாக்களித்தாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? பட் இதுல என்ன புரியுது, இப்ப அந்த 25 பேர் ஒன்னா முடிவெடுக்காம அதுல ஒரு சிலர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மீண்டும் சமரசத்துக்கு போறாங்க. இந்த 3 பேர் இங்க வர்றாங்க அப்படின்னா இவங்களுக்கும் சிவிஎஸ் தரப்புக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் முறிந்திருக்கிறது. ஸோ அதனாலதான் தன்னிச்சையாக ஆள் எடுக்கிறாங்க, தனித்தனியா எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வருது. இல்ல, அது கிடையாது. இப்ப சி வி சண்முகம் தலைமையிலான அணியும் எடப்பாடி தலைமையிலானையும் சமரசம் செய்யக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்கு. காலையில இருந்து பாக்குறோம். இப்ப அவர்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய கை இப்ப ஓங்கி இருக்கு. அவர் நினைச்சிருந்தாருன்னா எதிர்த்து வாக்களித்தவருடைய பதவி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க போயிட்டாங்க. அப்ப அதை முன்னெடுத்து அவங்க என்ன பண்றாங்க, சமாதான முயற்சிக்கு இறங்கியிருக்காங்க. இபிஎஸ் அணியும் சிவிஎஸ் அணியும் சமாதான முயற்சிக்கு இறங்கியிருக்கிறாங்க. இந்த சமாதான முயற்சி சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம 5 வருஷம் ஒரு எதிர்கட்சியா கூட இல்லாம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இருப்போம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, தாவேகாவோட போகணுங்கிறதுக்காக இந்த முடிவை இவங்க எடுத்துக்கிறாங்க. வரக்கூடிய காலங்களில் சி வி சண்முகம் எடப்பாடி தலைமையிலான அணி ஒன்றிணையதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. ஓகே, இப்ப இந்த 3 போல வேறு சிலரோ இது நல்ல பாதையா இருக்கேன்னு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நம்ம பார்த்தோம், திரு விஜயகாந்த் கட்சியிலிருந்து தேமுதிகல இருந்து ஒரு சிலர் முதல்ல போய் செல்வி ஜெயலலிதாவை பார்த்தாங்க. அப்புறம் அந்த பட்டியல் ரொம்ப பெருசாயிட்டே போச்சு. ஸோ ஒரு 3 இப்ப இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்த தவணையில மேலும் சிலர் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறதா? இல்ல, தேமுதிகல இருந்து போனவங்க ஒரு தனி அணியாகவே இருந்தாங்க, ரிசைன் பண்ணலையே, ராஜினாமா பண்ணிட்டு போல தனி அணியாக சட்டமன்றத்தில் செயல்பட்டாங்க. அந்த எம்எல்ஏ திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் மட்டும் ராஜினாமா செய்து போனார்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, மீதி இருக்கக்கூடிய தனி அணியாக செயல்பட்ட அன்னைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சி ஆதரவு கொடுத்தது, அடைக்கலம் கொடுத்தது, பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு முதல் கொண்டு கொடுத்து வச்சிருந்தாங்க. 5 வருஷம் அப்படித்தான் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க. ஆனா இவர்கள் ரிசைன் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. கட்சி வேண்டாம், எனக்கு இந்த பதவி வேண்டாம், நாங்க தாவேகாவை நோக்கி போறோம் அப்படின்ற நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்து இன்னும் சிலர் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஓகே, இன்னும் சிலர்னா வாய்ப்பு அதிமுக தான் பார்க்கணும் இல்லையா? திமுக அதிமுக திமுகக்கான வாய்ப்பு இல்ல. அதிமுக சில பேர்
ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், தண்ணியிலே பேசியிருந்தோம். விஜயினுடைய ஆஃபர் வந்து நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க, உங்களை நாங்க வந்து ஜெயிக்க வைக்கிறோம் கொடுக்கப்பட்ட ஆஃபர் அது. பட் ஆனா அதை நீங்க ரிலேட்டிவா பார்க்கும்போது அவருக்கு 2 வாய்ப்பு இருந்தது, 3 வாய்ப்பு இருந்தது. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய ஒட்டுமொத்த சப்போர்ட்டையும் காங்கிரஸ், விசிக இப்படி பல கட்சிகளை கேட்கறதுக்கு பதிலாக அவங்க ஆதரவோடு ஆட்சி அமைச்சிருக்க முடியும். அதை அவர் மறுதளிச்சார். இன்னொன்று, அவருக்கு ஆதரவாக வாக்களிச்ச அந்த 25 பேரை எம்எல்ஏக்களாக்கி இருக்க முடியும். இல்லை வேண்டாம் அப்படின்னார். நீங்கள் வேணா ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா டிக்கெட்டில் வாங்க அப்படின்னு கூறுவாரேனா இந்த 3 ஆப்ஷனில் அது வந்து லீஸ்ட் பேட் ஆப்ஷனாக பார்க்க முடியும் தானே? இல்ல, தாவேகா தரப்பில் எந்த தவறும் இல்லைன்னு நான் சொல்றேன். தாவேகாவுக்கு அவங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, ரிசைன்மெண்ட் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவர்கள் தான் ரிசைன்மெண்ட் போறாங்க. நீங்க அப்படியே வாங்க, நாங்க உங்களுக்கு சேர்த்து. கேள்வி இவர்களை நோக்கி வருமே தவிர தாவேகா நோக்கி இல்லைங்கிறீங்க. இவர்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவர்கள், என்டிஏல இருந்து வரக்கூடியவங்க நாங்க அப்படியே அகாமடேட் பண்ணிக்கிற முடியாது. ரிசைன் பண்ணிட்டு நீங்க தாவேகாவினுடைய உறுப்பினரா சேருங்க, நாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறோங்கிறாங்க. இது ஒரு வழியில பார்த்தா அவர்கள் தரப்பில் நியாயம், சரியான நியாயம். தாவேகா தரப்புல அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எங்களை நம்பி வாங்க, நாங்க உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறோம் ஒரு நம்பிக்கையில சொல்றாங்க. இப்ப யார் மேல் தவறுனா, போன மாசம் வரைக்கும் அதிமுக இருந்து இந்த மாசம் ரிசைன் பண்ணிட்டு வந்தா இவர்கள் நோக்கி தான் கேள்வி வரும். பட் இவர்களே பேலட் பாக்ஸ்ல மீண்டும் இருப்பார்களே, ஆனா அது மக்கள் அதெல்லாம் பெரிய ஒரு பொருட்டா எடுத்துப்பாங்களா? இல்ல, கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவ்வளவு ஈஸியா வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு கட்சி மாதிரி நேரம் கொண்டு போய் மக்கள்கிட்ட நின்று ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு ஈஸியா வந்து இதை எடுத்துக்கிற மாட்டாங்க. இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும், அவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய சேலஞ்சா தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறோம் திருச்சி கிழக்கு மட்டும் அல்லாது 4 தேர்தலில் திருச்சி கிழக்கையும் உள்ளடக்கி இடைத்தேர்தல் வரப்போகுதுங்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்களோட ரெசிக்னேஷன் இயல்பாக அக்செப்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதில் எந்த சிக்கலும் கண்டிப்பா அக்செப்ட் ஆகிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களா தானே போறாங்க. ஓகே, ராஜினாமா செஞ்சு 3 எம்எல்ஏக்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. இபிஎஸ் தரப்புடைய கை ஓங்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து மாறி மாறிட்டு இருக்கு. கண்டிப்பா ஓங்குது, அதனாலதான் இவங்க வெளியேறி இருக்காங்க. இபிஎஸ் தரப்பு கை ஓங்குறதுனாலதான் இவங்க வந்து மீண்டும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் அங்க இருக்க முடியும். அதுக்காக வந்து நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கணும், ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருக்கணும், ஆளுங்கட்சியில் அமைச்சராக இருக்கணும், ஒன்னும் 5 வருஷத்துக்கு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நோக்கி போறாங்க, அவ்வளவுதான். ஓகே, இதை தாவேகா புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, நன்றி சுபேஷ், தேங்க்யூ வெரி மச். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.